அவரெல்லாம் படிச்சாரா? அப்படி என்ன அவர் படிச்சுட்டாரு? பெரிய பணக்காரராக இருக்காரு, பணம் சேர்த்து அப்போ பெரிய புள்ளியாக இருக்கிறவர். அவருக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையும் இப்போ படிச்சாக்கள் இருக்கா? வெல்கம் டு ஜென்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். படிப்பும் பணமும் இப்போ குறிப்பாக இப்போ ட்ரெண்டு, இப்போ அண்மை காலங்களில் தவறான வழிகாட்டல்கள் எப்படி இருக்குன்னா, படிக்காமல் தவறான வழிகளில் உதாரணத்துக்கு போதைப் பொருள் விற்று பணக்காரன் ஆகிறது, இந்த மாதிரி கடத்தல் செஞ்சு பணக்காரன் ஆகிறது, இப்படி இல்லீகல் ரூட்டில் பணக்காரன் ஆகின அந்த ஆட்கள் அல்லது அவர்களை பார்த்து வேறு சிலர் எப்படி வழிகாட்டுறேன்டா, படித்து என்ன செய்ய, இப்போ நானெல்லாம் படித்தா முன்னேறி இருக்கேன், பணம் சேர்த்தேன், இப்போ நான் பெரிய ஆளாக இருக்கிறேன், மதிப்பு மரியாதையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அல்லது பணக்காரராக இருக்கிற அந்த மனிதரை பார்த்து வேறு ஆட்கள் சொல்கிறது, அவரெல்லாம் படித்தாரா? அப்படி என்ன அவர் படிச்சுட்டாரு? பெரிய பணக்காரராக இருக்காரு, பணம் சேர்த்து அப்போ பெரிய புள்ளியாக இருக்கிறவர். அவருக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையும் இப்போ படிச்சாக்கள் இருக்கா? இப்படி கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் சில நேரங்களில் தவறான வழிகளில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. உண்மையிலேயே படிக்கிறன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இப்போ என்னதான் படிப்பு எளிதானது அப்படி இப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டாலும் படிப்பு தான் ரொம்ப கஷ்டம். படிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. அப்போ மாணவர்களுக்கு ஆல்ரெடி படிப்பே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். இதை எப்படா விடுறது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி டியூன் பண்ணி விட்டா, இப்படி பணம் தான் பணம் சேர்த்தா போதும், படிப்பெல்லாம் முக்கியம் இல்லை, இப்படி டியூன் பண்ணி விட்டாங்கன்னா அவங்க எப்படான்னு இருப்பாங்க. அப்போ இப்போ புதிய தலைமுறை என்ன செய்வாங்கன்னா, படிக்கிறத விட்டுருவாங்க, விட்டு வேறு தவறான வழிகளில் போவாங்க. அவங்களால அப்படி போனால் பணக்காரராகவும் ஆக முடியாது, லைஃப்பில் கெட்டு தீய பழக்கங்களுக்கு போய் சீரழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இது தவறான வழிகாட்டல் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும், படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு வரீங்க, இப்போ நீங்கள் வறுமையில் தான் இருக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வேறு லெவலில் படிப்பில் நீங்கள் முன்னேறிட்டீங்க. இதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னா, அந்த படிப்பை வச்சு உங்களோட அறிவை வளர்த்துக்கலாம், அதை இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அத்தோடு சேர்த்து அந்த படிப்பின் மூலமாக, அந்த கல்வியின் மூலமாக நல்ல வழியில், நியாயமான வழியில் பணம் சம்பாதித்து முன்னேற முடியும். வேண்டிய பணம் நியாயமான வழியில் உங்களுடைய படிப்பின் மூலம் சம்பாதிக்கலாம். அந்த அறிவு அந்த படிப்பு தந்துடும். இதை இன்னொரு ஆள் இருக்கார், அவர் படிக்கலை, பணம் மட்டும் வச்சுட்டு இருக்காரு. இவரால் நீங்கள் படித்த அந்த படிப்பை படிக்க முடியுமா இதுக்கு பிறகு? ஆனால் அந்த படிப்பை வச்சு நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி இவர்கிட்ட இருக்கிற பணத்தை விட கூடுதலான பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும். இதை புரிஞ்சுக்கணும். எனவே படிப்பும் முக்கியம், பணமும் முக்கியம்தான். லைஃப் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு பணம் முக்கியம், அதே நேரம் படிப்பு அதை விட முக்கியம். படிப்பின் மூலமாக அறிவையும் நல்ல பெயரையும் பணத்தையும் சம்பாதிக்கலாம். பணத்தின் மூலமாக பணம் மட்டும் வச்சுக்கிட்டு அவரால் முதல்ல படித்து வர முடியுமா? முடியாது. படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு முதல்ல என்ன செய்யலாம்? பணம் சேர்த்து முன்னேறலாம். பணம் இருப்பவர்களுக்கு கூட படிப்பு ரொம்ப தேவைப்படுது. அதனால தான் பணத்தை வச்சுக்கிட்டு இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதை எப்படி டெவலப் பண்ணுறது, இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களால தனியாக மேனேஜ் பண்ண முடியாது. இதனால் படித்தவங்களை பார்த்து சம்பளம் கொடுத்து வேலைக்கு எடுத்து அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு படித்தவங்களோட உதவி இல்லாமல் அவங்களால அதை ரன் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு மேலே ஒரு தேசிய அளவிலேயோ சர்வதேச அளவிலேயோ கொண்டு செல்ல முடியாது. இதே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை நீங்கள் என்ன செய்யலாம்டா, நீங்களாகவே சுயமாக இன்னொரு ஆள்ற உதவி இல்லாமல் உங்களோட அறிவை வச்சு நீங்கள் அதை இன்னும் டெவலப் பண்ணலாம். அறிவோடு பணம் சேர்க்க பழகுங்கள். அதுக்காக கிளம்பி வந்துடுவாங்க சில பேர். எப்படி படிக்கிறது பணம் சேர்க்கறதுக்கு தானா அப்படின்னு வந்துடுவாங்க. இல்லை, படிக்கிறது அறிவை வளர்க்குறதுக்கு. அதே நேரம் அறிவு வளர்ந்தவர் ஒருவருக்கு நன்றாக தெரியும், வாழ்வதற்கு பணம் முக்கியம். பணமே வாழ்க்கை கிடையாது, ஆனால் வாழ்கிறதுக்கு பணம் முக்கியம். எனவே படிப்பு ரொம்ப ரொம்ப பிரதானமானது. படிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை பாருங்கள். இதுதான் சிறப்பான ரூட். அப்போ உடனே கேட்கலாம், படித்தவர்கள் சிலர் வறுமை கோட்டிலே வாழ்கிறாங்களே, வெறும் சும்மா மாத சம்பளம் எடுத்துக்கிட்டே வாழ்கிறாங்களேன்னு. அவங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் படித்து பிஸ்னஸ் பண்ணி வேறு லெவலில் முன்னேறலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரம் இந்த தவறான வழிகளில் பணம் சேர்த்து அல்லது பரம்பரையாக சொத்து வந்திருக்கும். சம்டைம்ஸ் அவருடைய தந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கியிருப்பார் அந்த செல்வத்தை, இவருக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்யலாம்டா, உங்களை டிமோட்டிவேட் பண்ணலாம். எப்படி படிப்பெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, பணம் இருந்தால் சரி, பாரு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். இந்த ஆட்களை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களை டிமோட்டிவேட் பண்ணிவிட்டு, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி போட்டு, படிக்க வேணாம், படிப்பெல்லாம் முக்கியம் இல்லை அந்த மாதிரி உங்களை சொல்லி போட்டு அவங்களோட பிள்ளைகளை, அவர்களுடைய உறவினர்களை நல்லா படிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் என்ன விளங்கணும்னா, அந்த மாதிரியான ஆட்களுக்கு உங்களை எப்படியாவது உருப்படாமல் பண்ணணும் அப்படின்றதான் குறிக்கோள் இருக்கும். ஸோ இவங்க டாக்ஸிக் பீப்புள், நச்சு மனிதர்கள் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. இந்த மனிதர்களிடமிருந்து ரொம்ப அவதானமாக இருங்க. படிங்க, அறிவை வளருங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பணம் சேருங்க, முன்னேறுங்க.